இந்த மனிதனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? எந்தவித அச்சமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மிக தைரியமாக மனதில் பட்டதையெல்லாம் பேசுகிறார். குறிப்பாக இலங்கை இராணுவத்தினர் அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் செய்த கொடூரங்களை எல்லாம் எந்தவித கவலையும் இல்லாமல் தைரியமாக எடுத்து வைக்கிறார். தன்னுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துவிடுமா என்கின்ற கவலையெல்லாம் அந்த மனிதனிடம் இல்லை. மக்கள் சார்ந்த விடயத்தை நாம் எடுத்து வைத்து விட வேண்டும். இதற்கு முன்பாக எங்கள் இனத்திற்கு நடந்த கொடூரங்களை இந்த சபையிலே எடுத்து வைத்து விட வேண்டும். அதற்கான விடிவுகளை எப்படியாவது பெற்றுவிட முடியுமா என்கின்ற ஒருவித தவிப்போடு அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாம் அந்த மனிதனை வியந்து பார்ப்பதா, அல்லது அந்த மனிதன் தன் உயிரை துச்சமென மதித்து இந்த விடயங்களில் தீவிரம் காட்டுகிறாரா, அல்லது ஏதோ ஒரு ஆதரவினால் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்கிறார்களா என்கின்ற பல கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று மகளிர் தினம். மகளிர் தினம் என்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே, எல்லோருடைய மனதிற்குள்ளுமே மகளிரை உயர்வாக சொல்லக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதுமே மகளிர் தினத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டு மகளிர்களை புனிதமாக பேசக்கூடிய பல விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இங்கு ஒரு கவிதை ஒன்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த கவிதையிலே ஒரு சில வரிகள் என் மனதை தொட்டன. அதாவது, நீ பெண்ணே, நீ அறிவுக்கனியை உண்ட பொழுது சற்று சிந்தித்து இருந்தால் உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீ அன்று அமைதியாக வைத்திருந்தால் இந்த உலகம் பெண் உலகமாக இருந்திருக்கும், ஆண்களுடைய உலகமாக மாறி இருக்கிறது என்பதை மையப்படுத்திய ஒரு கவிதை அது. அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது உண்மையிலே பெண்கள் அன்று அவர்கள் ஆண்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் இன்று ஆண் இனமே வந்திருக்காதோ என்கின்ற கேள்வியைத்தான் அந்த வரிகள் ஏற்படுத்தி இருந்தன. பெண் இல்லாமல் உலகம் இல்லை என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு விடயம். பெண்ணை போற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கை சார்ந்தது, நாம் வாழுகின்ற நாடு, இவைகளில் எல்லாமே பெண் சார்ந்த பெயர்களையே வைத்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசினார். அவர் பேசிய பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார் என்கின்ற பொழுதே ஏதாவது ஒரு அதிர்வலைகளை அவர் கொண்டு வந்து வைக்கப் போகிறார் என்பதுதான் நிஜம். ஆனால் இன்று அவர் பெண்களை பற்றி தானே பேசப் போகிறார். எனவே பெண்களை உயர்வாக பேசி இலங்கை ஆட்சியாளர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பயம் சற்று நீங்கட்டும் என்று வேறு எந்த விடயங்களை குறித்து பேசாமல் பெண்களை மட்டும் உயர்வாக பேசிவிட்டு அமர்ந்து விடுவார் என்றுதான் நம்ம அந்த காணொலியை பார்த்தோம். அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது முதலில் ஆரம்பித்த பொழுதே நாம் வெளியூர்களுக்கு செல்கின்ற பொழுது நாம் வாகனங்களில் ஏறி செல்வோம், பேருந்தில். அப்படி பேருந்தில் ஏறுகின்ற பொழுது அதிவிரைவு பேருந்துகளில் நாம் செல்வதற்கு முயற்சி செய்வோம். காரணம், நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த இலக்கை மிக வேகமாக செல்ல வேண்டும் என்று. அப்படி நாம் அந்த பேருந்தில் செல்கின்ற பொழுது அந்த பேருந்தின் இயக்கம் ஆரம்பித்தவுடனே ஒரு ஜெட் வேகத்தில் செல்கிறது என்று குறிப்பிடுவார்கள். ஏறக்குறைய இன்று வைத்தியருடைய பேச்சும் அப்படித்தான் இருந்தது. அவர் ஆரம்பித்த அந்த நிமிடத்திலிருந்தே தன்னுடைய வேகத்தை அவர் குறைக்கவில்லை. பெண்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் போற்றப்பட வேண்டும் என்பதை சொல்லி கொண்டே வந்த அவர் அடுத்தது அதிரடியான கருத்துகளுக்குள் புகுந்தார். இந்த மண்ணிலே உலகத்தில் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் போனாலும் உலகத்திலே எங்கள் தமிழினம் செய்தது போல பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பெண்களை ஒரு அங்கீகாரமாக அடையாளப்படுத்தி இருக்கக்கூடியது வேறு யாரும் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார். வைத்தியர் ஒரு தமிழ் இனத்தின் பெருமையை குறிப்பிடுகிறார் என்று நாம் நினைத்த பொழுதுதான் அவர் அதிரடியாக பல கருத்துக்களை எடுத்து வைத்தார். எங்களுக்கான இயக்கம், எங்கள் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்ற இயக்கம், இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதை மையப்படுத்தி மக்களுக்காக மக்களுடைய விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த எங்களுடைய இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவன் தேசிய தலைவர், அவர் மிக தெளிவாகவே இருந்தால் ஆணுக்கு இணையாக பெண் அல்ல, ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அதைவிட அதிதீவிரமான முன்னுரிமைகளை பெண் சமூகத்திற்கு கொடுத்தார். எங்களுடைய இயக்க போராட்டத்தில் பெண்களுக்கு முதன்மையான களத்தை அவர் கொடுத்தார். இது உலக வரலாற்றில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். அந்த தலைவருடைய மண்ணிலிருந்து நான் வந்து பேசுகிறேன் என்கின்ற பொழுது அதை நான் பெருமையாக நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட
ஒரு தலைவன் எங்கிருந்தாலும் அவன் எங்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தலைவன் எங்கிருந்தாலும் எங்களுடைய மனதிலே இருக்கிறான் என்ற செய்தியை சொன்ன பொழுது அவர் எங்கேயோ இருக்கிறாரோ என்கின்ற எண்ணத்தை நம் மனதிற்குள் எழுப்புகின்றது. ஏனென்றால் இங்கு இருவேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற சர்ச்சை. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கருத்தை பதிவிட்ட பொழுது நமக்கு நம்மை எறியாமல் ஒரு தேடலும் ஏற்பட்டது. இரண்டாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணம், சகோதரி இசைப்பிரியா அவர்களுடைய மரணம். இந்த பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கும் இசைப்பிரியா அவர்களுடைய மரணத்திற்கும் கண்டிப்பாக குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை தண்டனை கொடுப்பதற்கான களத்தை நாங்கள் எடுப்போம் என்று இந்த ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதோடு தான் நாம் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்றால் இல்லை. ஆயினும் இந்த மன்றத்தில் அதை நான் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய சகோதரி இசைப்பிரியாவையும் பாலச்சந்திரனுக்கும் நடந்த அந்த கொடூரத்தை, அதற்கான தீர்வை தருவேன் என்று நீங்கள் அறிவித்தீர்களே, அந்த தீர்வு கிட்டுமா என்கின்ற கேள்வியோடு உங்கள் முன்னால் வைக்கிறேன் என்று வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்பு வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு சில செய்யக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய சில செய்திகளை எடுத்து வைத்தார். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றது. அந்த வீட்டிற்குள்ளே சென்று அந்த குழந்தையை இம்சை பண்ணக்கூடிய, அந்த குழந்தையை மிரட்டக்கூடிய களத்தை ஒருவர் எடுத்திருக்கின்றார். அந்த எடுத்தவரை பார்த்து அந்த குழந்தை பயப்படக்கூடிய விடயமும், நீ யாரிடம் வேண்டுமென்றாலும் சென்று அதை புகாராக தெரிவித்துக்கொள், இதற்கெல்லாம் நான் அச்சப்பட மாட்டேன் என்று அந்த நபர் குறிப்பிட்ட விடயத்தை மையப்படுத்தியும் வைத்தியர் எடுத்து வைத்த விடயங்கள் அதிர்வலைகளை காட்டின. அதுபோல இன்னொருவர் செய்த விடயங்களை மையப்படுத்தியும் சில தகவல்களை அவர் எடுத்து வைத்தார். இந்த தகவல்கள் எல்லாம் அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய விடயம் என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு களத்திலே அதை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வும் இருக்கின்றது. எப்பொழுதுமே கொஞ்சம் ஆழ்பலங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களை எதிர்த்து யாராவது சில விடயங்களை செய்துவிட்டால் அவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள், அல்லது அவர்களை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். வைத்தியர் அவர்கள் மிக துணிச்சலாக அந்த அவர்களை அடையாளப்படுத்துகின்றார். எனவே அவர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே வைத்தியர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. விளக்கோடு ஒரு பெண் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து தான். இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் யார் என்றால் முதல் தாதியர் என்று அடையாளப்படுத்துவார்கள். காரணம், போர்க்களம் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலிலே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கையில் விளக்கோடு சென்ற அந்த காரியை தான் முதல் தாதியர், அடையாளப்படுத்தக்கூடிய தாதியர் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கின்றார்கள். இன்று தாதியர்கள் என்கின்ற பொழுது எல்லோருடைய மனதிலும் அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்கின்ற அந்த பெண் தான் தெரிவதற்கான ஒரு களம் அமையும். இங்கு இலங்கையிலே தாதியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல மருத்துவமனையிலே வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கான ஊதியம் கிடைக்கிறதா என்றால் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக தாதியர் இனம் மிக சிக்கலிலே பயணிக்கக்கூடிய ஒரு களத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களில் தாதியர்களும் முதன்மையானவர்கள். காரணம், நீங்கள் ஒரு உடம்பிலே அதாவது ஒரு காயம் பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காயம் பட்டிருக்க இடம் நெடுநாளாகி அது சீழ் பிடித்து விட்டது. பெற்ற தாய் கூட அந்த சீலை அப்புறப்படுத்தி அதை சுத்தம் செய்து அதற்கான மருந்திட்டு பாதுகாப்பதற்கு ஒரு கட்டத்திலாவது அவள் முகம் சுளித்து விடுவாள். ஆனால் எத்தனை முறை வந்தாலும் அதே அன்போடு அவர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நகர்வுகளை எடுக்கக்கூடிய பெண்களாக தாதியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழிபடக்கூடியவர்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்துகளையும் வைத்தியர் அர்ஜுனா வைத்தார். மகளிர் தின உரை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்த கருத்துகள் மனதிற்குள் நிறைவை தந்தது என்பதை விட, இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு காலதாமதமாக நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டாரே என்கின்ற வருத்தம்தான். 2009 பின் அந்த 2010 வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தால் இந்த 15 வருடத்தில் தமிழர்களுக்கான விடிவு எழுதப்பட்டிருக்குமோ என்கின்ற எண்ணம்தான் மனதிற்குள் எழும்புகின்றன. காலதாமதமாக இருந்தால் கூட
வைத்தியர் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள், இப்பொழுது அவர் எடுத்து வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற விடயங்கள் வைத்தியரை பாராட்டச் சொல்கிறது என்பதை விட வைத்தியர் இருக்கக்கூடிய திசையை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. அதன் பின்பு கடைசியாக வைத்தியர் வைத்த ஒரு விடயம், வருகின்ற 8ஆம் மாதம் அல்லது 9ஆம் மாதம் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துவிட்டு ஒரு பெண்ணை அந்த இடத்திற்கு அமர்த்துவதற்கு நான் தயாராகிவிட்டேன், இதுதான் நான் மகளிர் தினத்திற்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று அறிவித்திருக்கின்றார். வைத்தியர் ஏதோ ஒரு விடயத்தை மையப்படுத்தி கொண்டு எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் கண்டிப்பாக அது மக்கள் நலம் சார்ந்ததாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இப்படி ஒரு மாற்றத்தை தான் நாம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் எதிர்பார்க்கிறோம். தெளிவான கருத்தாக்கத்தை எடுத்து வைக்க வேண்டும். சொல்ல வருகின்ற கருத்துகள் அதை கேட்கக்கூடியவர்களுக்கு புரிய வேண்டும். மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி எவருக்கும் அஞ்சாது கருத்துகள் வைக்க வேண்டும். இவைகளை வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா தவம் என்பதை விட உண்மையிலே தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமாக திகழ்வாரா என்கின்ற கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கண்டிப்பாக திகழ்வார் என்கின்ற நம்பிக்கையில். நன்றியுடன் இன்பா.